ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்சிலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா none other than மீஷோ ஹால் வீடியோ தான். அதுலயும் எஸ்பெஷலி சிரோஸ்கி ஸ்டோன் ஃபேன்சி சாரீஸ் செம்ம சூப்பரா இப்போ தீபாவளி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது சிரோஸ்கி ஸ்டோன் தான். அதுவும் கிரேப்ல, அப்புறம் ஆர்கன்ஸால, அப்புறம் நம்மளோட ஜிம்மி சூல, அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஸ்பேஸ் சில்க்ல, இதுல எல்லாமே சிரோஸ்கி ஸ்டோன் வச்சு செம்ம சூப்பரா கிராண்டா கிளிட்டரா ஜிகி ஜிகி ஜிகின்னு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை. செம்ம சூப்பரா அதோட ஃபுல் தொகுப்புவே பாத்திரலாம். ஆக்சுவலா எல்லாத்துலயும் ஒரு சாரி எடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன். அதுலயும் இப்ப ட்ரெண்டிங் அந்த கட் ஒர்க், அந்த கட்தானா பீடும் சிரோஸ்கி ஸ்டோனும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஸ்பேஸ் சில்க் இருக்கு இல்லையா, அதுதான். அதுல எல்லா கலருமே செம்ம சூப்பரா இருக்கும். அதுலயும் நான் 2-3 கலர் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் நான் போன வீடியோல காமிச்ச மாதிரி தான் அந்த ஃபுல் ஹேண்ட் ஒர்க் சிரோஸ்கி ஸ்டோன், சம்கி ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் சில்க். அது கொஞ்சம் அஃபோர்டபிள் ரேட்ல இருந்து கொஞ்சம் ஹை லெவல்ல தான் இருக்கும். பட் அது வந்து வேற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் அநேகமா போட்டனா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிரோஸ்கி ஸ்பெஷல் சீரிஸ். ஓகே, மீஷோல இருந்து பத்தரலாமா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீ விஜயலட்சுமி ஜுவல்லர் சிபிஇ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய தீபாவளிக்கு அப்லோட் பண்ற டிசைன்ஸ் எல்லாமே வரும். ஜுவல் டிசைன்ஸ், சில்வர் ப்ராடக்ட்ஸ், ஆங்க்லெட்ஸ், பிரேஸ்லெட், அப்புறம் பாத்திரங்கள் குட்டி குட்டி என்ன நல்லா டிஃப்ரெண்டா இருக்குது எல்லாமே, பூஜா பொருட்கள் எல்லாமே சில்வர்ல. அது போக கோல்டுல இருக்கிற ஜுவல் டிசைன் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நானும். உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சூப்பரா இருக்கும். லைக் பண்ணிடுங்க மறக்காம. அப்புறம் எப்போ சொல்ற மாதிரி தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க வீடியோவை. செம்ம சூப்பரா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். தீபாவளியா செம்ம கிராண்டா கொண்டாடிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோலயே லிங்க் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய வேற செல்லர் கிட்ட வேற ரேஞ்சில ஒன்னொன்னு ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்காக நான் இப்போ எல்லாத்தையோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அதாவது இந்த ரேட்டுக்கும் பரவாயில்லையா, ஒரு சில இதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, நான் என்ன இதான அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லி இருக்கிறேன். என்னன்னா, நம்ம நினைச்சிருப்போம் வெறும் சிரோஸ்கி ஸ்டோன் அந்த கட் ஒர்க் பீட் எல்லாம் வச்சதுன்னு சொல்லிட்டு, பட் அதுலயும் நிறைய மாறுதல்கள்லாம் இருக்குது. ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுங்க. நான் எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கல. இதுல எல்லா டீடைல்டும் சொல்லியிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே வாங்க, இன்னைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு அஃபோர்டபுள் சாரீ இதுல பார்த்தோம்ல, அதுல ஒரு சிரோஸ்கி ஸ்டோன் சாரீ இருக்குன்னு சொன்னல. சவுண்ட் கம்மி பண்ணே. எதுக்கு இவ்வளவு சவுண்ட்? ஒரு பக்கம் வெச்சு பாரு. இது கையில புடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருந்ததுல, இந்த அந்த ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இத்தனை தடவை நான் வந்து சிரோஸ்கி ஸ்டோனில் சிங்கிள் கலராக தான் எடுத்தேன். சரி ஃபஸ்ட்டாக டபுள் ஷேடாக, டபுள்னு கூட சொல்ல முடியாது, ட்ரிபிள் ஷேடாக எடுத்தனா சரி அதையும் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. கட் ஒர்க்கே தான். இந்த ஒயிட் கலராக டைமண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிரோஸ்கி ஸ்டோனு. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் கிரேப் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். பட் அதை விடவே இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மேலே பிஸ்கட் கலரும் கீழே காஃபி கலரும். நான் வந்து மேலே டல்கோனா காப்பி, கீழே வந்து நார்மல் நர்சூஸ் காப்பின்னு சொல்லுவேன். செம்மையாக இருக்குங்க. ஒர்க் வைஸு, கலர் வைஸு, குவாலிட்டி வைஸு, ரேட் வைஸு மெயினாக அஃபோர்டபுள். நல்ல ஒரு பார்ட்டி வேர்னே சொல்லலாம். தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தப்போ ஒரு சிங்கிள் கலர், இதுலேயே சிங்கிள் கலர் மாதிரியும் கட்டியிருந்தாங்க. பரவாயில்லையே, அப்போ தான் எனக்கே தோணுச்சு, ஓ இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட கட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த மாதிரியும் நான் எடுத்திருக்கேன் சிங்கிள் கலரும், அதுவும் உங்களுக்காக போடுறேன். அப்புறம் இதில் வந்து நிறையா சாரீஸ் இருக்கிறதுனால 2 பார்ட்டாக போட்டுடலாம். ஏன்னா இதே பாருங்கள் 21 மினிட்ஸுக்கு பக்கமாக வந்துடுச்சு. பட் வேர் பண்ணிக்கிறக்கும் கலர்ஃபுல்லும் வாவ். ஆனால் என்ன இதில் ஒரு மைனஸ்னா, ப்ளவுஸ் வந்து மொக்கையாக கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம நார்மல் பேண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த ராசலுக்கு மாதிரி, அதில் பிளைன் ப்ரௌனாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அதை வந்து நான் சரி கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நெட்டு இதே டார்க் ப்ரௌனில் எடுத்து நெட்டு இந்த ஸ்லீவ்லையெல்லாம் கிராஸாக ஸ்டிச் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, அந்த இதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வரல அது. அதனால் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விசித்ரா சில்க் மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் இன்னும் செம்ம கிராண்டாக இருந்திருக்கும். பட் சாரீ வைஸு
சூப்பர்னே சொல்லுவேன். இதோட பையிங் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக பாருங்கள், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்து உங்களுக்காக போடுறேன். நம்மளோட வீடியோ இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நீங்கள் எங்கே தேடுவீங்கன்னா, நம்மளோட ஹெட்டிங் இருக்கு இல்லையா, தீபாவளி ஸ்பெஷல் பட்ஜெட் சாரீஸ்னு, அதில் டச் பண்ணீங்கன்னா பாருங்கள் உள்ளே போகுதா, கீழே பாருங்கள் பாக்ஸில் மீஷோ பட்ஜெட் சாரீஸ் அதை மாதிரி இருக்கா, மோர்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணிவிட்டு இப்படியே தள்ளிட்டே போங்க, ஸ்க்ரால் பண்ணுங்கள், தள்ளிட்டு போங்க. தள்ளிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஹேஷ்டேக் நிறைய போட்டிருப்பேன், ஒரு தடவை கம்மியாக போட்டிருப்பேன். பட் லிங்க் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், http meesho./ அதெல்லாமே மீஷோவோட லிங்க் தான். அப்புறம் நம்மளோட விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன், இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். அப்புறம் லாஸ்ட் டைம் போட்ட ஏதாச்சும் வீடியோவோட லிங்க்கும் கொடுப்பேன். பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி தான் வரும். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், வேறு இன்னொரு வீடியோலேருந்தும் காமிக்கிறேன். இப்போது வேற ஒரு மீஷோ வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஓடிட்டுருக்கா, இந்த ஹெட்டிங் இருக்கா, அதில் பாருங்கள் மோர்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருதா. இதில் இன்னும் கீழே பாருங்கள் மோர்னு கொடுத்துருக்காங்களா, மம்முச்சில்லாக்கு மேலே மோர், அதையும் இது பண்ணிங்கன்னா டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் அப்படியே நகுத்துங்க. ஒரு இதில் ஹேஷ்டேக் வந்து நிறைய கொடுத்துருப்பேன். அது வேறு எதுலையாச்சும் வீடியோலேருந்து எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரு தடவைக்கு கம்மியாக கொடுப்பேன், ஒரு தடவைக்கு ஜாஸ்தியாக கொடுப்பேன். நீங்கள் தள்ளிட்டே இருங்க, அப்போ எப்படியாச்சும் கடைசியில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாருங்கள், டோலா சில்க்கு ஒரு தடவைக்கு ஹெட்டிங் போட்டே கொடுப்பேன், ஒரு தடவைக்கு அப்படியே கொடுத்துருவேன். ஒவ்வொரு இதுக்கு டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா பாருங்கள், வார்லி பெயிண்டிங் சாரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியே நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் லிங்க் கொடுக்காம நான் வீடியோவே போட மாட்டேன். மோஸ்ட்லி 99.9% அந்த மாதிரி போடவே மாட்டேன். பாருங்கள், நான் எல்லா மீஷோ வீடியோவையும் காமிக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள், தீபாவளி ஸ்பெஷல் மீஷோ, இது ஜுவல்லரி ஹாலா, இப்படி போகிறோமா பாருங்கள். இந்த மாதிரி தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தள்ளி பாருங்கள். பாருங்கள், ஜும்காவோடது, மேங்கோ பெண்டன்ட்டு, மாமன் டாட்டர் காம்போ பெண்டன்ட்டுன்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அப்படி அவுட் ஆஃப் ஸ்டாக்கு லிங்க் கொடுக்க முடியலன்னா பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எஸ் போட்டு 5267 அதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அதில் போய் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் விஸ்லிஸ்ட் போடலாம். இந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக நான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இந்த இது ஷார்ட்ஸ் நிறைய பேர் கேட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ. சரி, ஷார்ட்ஸில் நீ சொல்லிடுறீல்ல, அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எதுக்குன்னு நீங்கள் கேட்காதீங்க. என்னென்னா ஷார்ட்ஸில் வந்து நான் ஓப்பன் பண்ணோன்னா வா சூப்பராக நான் வேர் பண்ணி பார்த்துருப்பேன், வான்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டுருவேன், ஒரு இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபுல் வீடியோவில் தான் சொல்ல முடியும். அதோட குவாலிட்டி வைஸு, ரேட் வைஸு, எப்படி இருக்குது, என்ன ஏது, என்ன மெட்டீரியல், அந்த மாதிரி எல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் தான் சொல்ல முடியும். இது வந்து இதுவும் ஸ்பேஸ் சில்க் கிடையாது, இந்த விசித்ரா சில்க் மாதிரி தான். அதில் கட் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பட்டர்ஃப்ளை வரும். ஒரு ரெட் கலர் எடுத்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் பொட்டிக்காரங்களே ஸ்லீவ்ல, நெக்ல, பேக் நெக்ல, ஃப்ரண்ட் நெக்லன்ட்டு சொல்லிட்டு அந்த 4 பட்டர்ஃப்ளையை யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணி பேட்ச் ஒர்க்காக பண்ணியிருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் வரும். சாரி ஃபுல்லாகவும் பிளைன் தான், ஃபுல்லி டெட் பிளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு புட்டா கூட இருக்காது. பட்டு பார்டர் வந்து கட் ஒர்க் கொடுத்து அதில் அங்கங்கே பட்டர்ஃப்ளை வந்துக்கிட்டே இருக்கும், லைன் பை லைனாக. பாருங்கள், விசித்ரா சில்க் தான், நல்ல ஒரு டுயல் டோன் கொடுக்கும். அதாவது இந்த பேட்டர்னுக்கு ஒரு சாரீ எடுக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பட் இது நான் எடுக்கிறப்போ 800 சம்திங் வந்தது. இப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாயிடுச்சு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஜிகுன்னு பிடிக்கல, பட் இதுவே ஜிகுன்னு தான் இருக்கும். என்ன கேட்டால் அங்கங்கே ஒரு புட்டா கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த சிரோஸ்கி ஸ்டோனு அங்கங்கே ஒன்று ஒட்ட வச்சிருக்கலாம். ரொம்பவும் என்ன சொல்கிறது, பிளைனாக இருக்குது. அது ஒன்று தான் இதில் பெரிய மைனஸ். மற்றபடி கட்டினீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வேர்னே சொல்லலாம். ஓகேங்களா, குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே ஸ்டோன் மிஸ் ஆகிறது சகஜம் தானே, ஏன்னா இவ்வளோ ஸ்டோன் வைக்கிறப்போ ஒன்று மிஸ் ஆகிறது தப்பில்லை. மற்றபடி அழகாக இருக்கும். நீங்கள் இதுலேயே ஹேங்கிங் வச்சு கூட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடலாம். செம்ம சூப்பராக இருக்குல்ல. அங்கங்கே ஒரு இது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. அப்புறம் நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்கிறதா, நான் வேர் பண்ணியும் காட்டுவேன் ஒரு தடவைக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ என்னோட ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா, இது வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். மற்றபடி நான் வந்து லிங்க் கொடுக்காமையெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்னங்க, மீஷோவில் லிங்க் கொடுத்தாதான் எனக்கு வீடியோ போகும். லிங்க் கொடுக்காம நான் வெறும் வீடியோ போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நான் மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லையா. அதனால தான் சரி இந்த டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுக்கு லைக்கை மட்டும் பண்ணிவிடுங்க, சரிங்களா.
ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக இருக்குது, நல்லா கிளிட்டராக காமிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆக்சுவலாக இதை எதுக்கு நான் ஷார்ட்ஸாக எடுத்தேன்னு தான் எனக்கு தெரியல, ஃபுல் வீடியோவாக எடுக்காமல். இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் saree. அந்த ஸ்பேஸ் சில்கில் கட் ஒர்க் சிரோஸ்கி ஸ்டோன் அண்ட் அந்த கட்தானா பீடு வர்றது. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் ரெப்ளிகா அந்த மாதிரி தான் இது ஒரிஜினல். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்பேஸ் சில்க், நல்லா ஒரு டுயல் டோனா சாஃப்ட் மெட்டீரியலாக. அதில் அந்த கட் ஒர்க் வந்து சிரோஸ்கி ஸ்டோனும் கட்தானா பீடும் ஒட்டி இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒட்ட தான் செய்வாங்க. நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக. ஆக்சுவலாக இன்னொரு செல்லர்கிட்ட சரி ரேட் அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். அதில் என்ன மைனஸ்னு அடுத்ததாக வரும் பாருங்கள். இது வந்து வாவ், இப்போ இதில் வந்து கிரேப்பில் வந்துடுச்சு, அப்புறம் அந்த விசித்ரா சில்கில் வந்துடுச்சு, நார்மல் பூனம் மெட்டீரியலில் கூட இது வந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்பேஸ் சில்க்குக்கு தான் நம்ம 100 மார்க் கொடுக்கணும். செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இதில் ஃபஸ்ட்டாக எடுத்தது ஒரு பீச் பிங்க் மாதிரி. அது நம்ம செல்லாவோட பர்த்டே அன்னைக்கு வேர் பண்ணிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எல்லாரும் நம்மளையே வாவுங்கன்னு பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு சிலரெல்லாம் கேட்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் 2-3 கலரெல்லாம் ஆர்டர் போட்டேன். அதுவும் ஒரு பீட்ரூட் கலர், அதாவது என்ன சொல்கிறது, என்ன கலர் அது, வைன் கலர். வாவ், நான் என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து 100க்கு மேலேயே கொடுப்பேன். இது வந்து நம்ம எப்போ எடுத்த ஸ்பேஸ் சில்க் கலர் தான், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததில்ல ஸ்பேஸ் சில்க்கு. பாருங்கள், கட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க வாவ், வர்த்து. இதோட பையிங் லிங்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டாகவும் 2-3 saree எல்லாம் வந்துடுச்சு. அதிலிருந்தும் ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இது வாவ், நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்தது. என்ன சொல்கிறது, ஒரு இது வந்து டுயல் டோன் சொல்லலாமா, ட்ரிபிள் டோன்னு சொல்லலாமா, 3 கலர் தெரியும். அதாவது நல்லா ஒரு எல்லோவாகவும் தெரியும், பிங்காகவும் தெரியும், இந்த ஹனி கலர்னு சொல்லுவாங்கள்ல, தேன் கலர் மாதிரி, அந்த மாதிரி கலரும் தெரியும். ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது எப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. வந்தது அதே சிரோஸ்கி ஸ்டோன் தான், கட் ஒர்க் கிடையாது. ஃபுல்லி அந்த டிசைன், அந்த பூ டிசைன் தான் வாங்கியிருந்தேன் நான், கொடியாக போட்டு. சாரி ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து இந்த நம்ம நெட்டடு ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும்ல, ஒரு சாஃப்டான டிஷ்யூன்னு சொல்ல முடியாது, நெட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மெட்டீரியல். ஆக்சுவலாக குழந்தைகளோட ஃப்ராக் எல்லாம் வரும் இந்த மெட்டீரியல் தான். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோவாக தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பிங்க்குன்னு சொல்லிட்டேன். பட் பிங்க்கும் தெரியும் ஆரஞ்சும் தெரியும். செம்மைங்க. ஐயோ, எனக்கு பயம் ஆயிடுச்சு. எப்படி நம்ம இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம்னா நம்மளை தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒன்றை விட ஒன்று பீட் பண்ணுதுங்க. இது செம்மைங்க. என்ன சொல்கிறது, அப்ளை பார்த்து அந்த ஸ்பேஸ் சில்கை விடவும் இது நெக்ஸ்ட்டை விடவும் செம்ம. பட் மெட்டீரியல் வந்து இது வேற. ஆனால் இங்கே பாருங்க, என்ன சொல்கிறது, நான் தான் சொன்னேன், நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக. ஐயோ, என்ன இவ்வளோ கிராண்டாவா. உங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளிக்குன்னா இப்படி தான் நம்ம எடுப்போம். இப்போ நார்மலாக சாதாரண சாரியாக எடுப்போம். தீபாவளிக்கு கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, கிளிட்டராக ஷைனிங்காக கிராண்டாக எடுப்போம். அதுக்கு இது குறைச்சலே இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ராக் மெட்டீரியல் தான். நீங்கள் ஃப்ராக் அடிக்கிறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த டிசைனே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுவும் saree ஆல் ஓவர் அந்த கொடியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம இந்த பெரிய அம்பர்லா கட்டிங் சுடிதாரெல்லாம் வரும்ல, அதே மெட்டீரியல் தான். ப்ளவுஸும் அதுலேயே ரன்னிங் கொடுத்து அந்த பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்பேஸ் சில்க்லேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஐயோ, என்னால் முடியலைங்க. நான் அதுதான் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது வந்ததுக்கப்புறம் லைட்டாக தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் அவ்வளோவா ஒன்றும் தெரியல. செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாருங்க, மினுக்கும். தெரியுதா உங்களுக்கு? நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ தீபாவளி முடிச்சுட்டு அடுத்த நாள் போகிறப்போ அவங்களோட புது ட்ரெஸ் போட்டு போவோம். யாருக்கு சூப்பராக இருக்கும், யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும், நாங்களாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவோம். அப்போ தான் தோணும், ஐயோ இதெல்லாம் அப்போ வரலையே, இதில் ஏதாச்சும் ஃப்ராக்கோ சுடிதாரோ அடித்து போட்டு போயிருக்கலாமே, அந்த மாதிரியெல்லாம் தோணும் எனக்கு. பட்டு எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துடும், அந்த அளவுக்கு இருந்தது இந்த saree.
பாருங்க எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸே வைக்க வேண்டியதில்லை நம்ம. எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இது சிம்மரி கிளாத்து. பட் எனக்கு என்ன டவுட்னா சிம்மரி நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு நூல் இல்லை சிம்மரி கிளாத்துங்கிறது வந்து ஒரு நூல் பிரிஞ்சாலும் அப்படியே சரசர. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போடுவீங்கன்னு நானே சொல்றேன். தெரியும் அதை நான் வந்து ஓபன் பண்ணா இந்த saree தான். பட் கலர் வைஸ் பயங்கர ட்ரெண்டிங்கா காட்டும். பாருங்க வாவ், இதுதான் அந்த saree. எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துரும். அந்த அளவுல இருந்தது இந்த saree. கலர் பாருங்க ஸ்பேஸ் சில்க் நீட்டா இருக்கு. இது வந்து ஃபுல் கிளியரா கொடுத்திருக்காங்க. எந்த ஃபால்ஸே வைக்க வேண்டியது இல்ல நம்ம. சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. கையோட பையங்களுக்கு எல்லாமே இந்த கடி கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தறலாமா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போடுவீங்கன்னு நானே சொல்கிறேன். டிடன் ஓப்பன் பண்ணால் இந்த saree தான் பயங்கர ட்ரெண்டிங்காக காட்டும். வாவ், இதுதான் அந்த saree. வாவ் இல்லை, கலர் பாருங்க ஸ்பேஸ் சில்க்கு. இது வந்து ஃபுல்லி புட்டா தான் வந்திருக்கும். அதே தான் நம்ம இப்பளைய ஒரு எல்லோ வித் இது பார்த்தோம்ல க்ரீன் டோனு, லீஃப் க்ரீனு, அதே இதில். வாவ் 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 வாவ், அழுதுருவா விஜி அந்த மாதிரி. என்னப்பா இது இவ்வளோ சூப்பராக கொடுத்தா என்னதான். ஆக்சுவலாக இந்த மாதிரி போத்தீஸில் எஸ்பிபிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு கையில் எங்கேயாச்சும் இழுத்துருமோன்னு பயம், அது வேற. இங்கே பாருங்கள் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. பட் எதுவுமே உழுகிற மாதிரியெல்லாம் இருக்காது. இது வந்து சிரோஸ்கி ஸ்டோனும் கட்தானா பீடும் ரெண்டும் ஜூம் பண்ணியே தான் காமிச்சிருப்பேன். அதுக்காகவே இது சூப்பராக இருக்கா. வாவ், செம்மைங்க, செம்ம செம்ம செம்ம. யார் வேணாலும் கட்டலாம். இது அப்படி இருக்கு. வெயிட்டாகவும் இருக்காது, அதாவது ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃப்ளீட் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிப்பொலியானதா. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸ்லேயும் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி ஸ்லீவ் கொடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எந்த பேட்ச்சு எம்ப்ராய்டரி எது லொட்டு லொசுக்குன்னு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஐயோ என்ன சொல்கிறது, நான் எதை கட்டுவேன்னு எனக்கே தெரியல. அதாவது இது கட்டினா நம்ம தனியாக தெரியுமா, அது கட்டினா எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்து மாதிரியே இருக்கக்கூடாது, நம்ம தனியாக எல்லாத்தோட ஃபோக்கஸும் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கேனாலும் இதில் எதை கட்டுறது, ஐயோ இதை கட்டினா அப்படி இருக்குமோ, அதை கட்டினா இப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுச்சு. பட் இது கலர், இதுவும் ஸ்பேஸ் சில்க் தான், அதே கலர் தான். பட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் இதில் என்ன மிஸ்டேக்னா, ஜூமில் காமிக்கிறேன், வெறும் சிரோஸ்கி ஸ்டோன் மட்டும்தான் இருக்கும். அந்த கட்தானா பீடு வரவே வராது. ஆக்சுவலாக அதில் கிராண்ட்னஸ்ஸே வந்து அந்த கட்தானா பீடும் இதுவும் மிங்கிளாகி தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கிளிட்டர் கொடுக்கும், எல்லாமே சேம் டு சேம் தான். பட் அந்த கட் ஒர்க் கிடையாது, அந்த கட்தானா பீடு கிடையாது, கட் ஒர்க் இருக்குது. சாரி பாருங்க, அதே ஸ்பேஸ் சில்க் தான். இது வந்து அதை விட 100 ரூபாவோ என்னவோ தான் கம்மி. செல்லரும் வேற, அதே மாதிரி இதுலேயே மெட்டீரியல்ஸும் வேறு வேறு வருது. இது வந்து நான் எடுக்கிறது எல்லாமே, இந்த தடவை காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சில்க். பட் இதுலேயே கிரேப்பில் வருது, அப்புறம் அந்த விசித்ரா சில்கில் வருது. ஓகேங்களா, இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும். ஒரு 100 ரூபா போனால் பரவாயில்ல, எனக்கு அதே மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? எப்பவும் போல அடிப்பொலியா, சூப்பரா? ஓகே, நெக்ஸ்ட் நிறைய ரேண்டம் ஃபைன்ஸ், யூஸ்ஃபுல் கிச்சன் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாம் தேவையானது, கேர்ள்ஸா உமன் அடிச்சே விடுவாங்க, நம்மளுக்கு லேடிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்ன்னு நிறைய ரேண்டம் ஃபைன்ஸ் எல்லாமும் எடுத்து வச்சிருக்கேன். அதோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வர வீடியோக்காக. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிடலாம்.